சர்வமே சமையல். குழந்தை அடிச்ச மாதிரியே இருந்துச்சு. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ? எல்லா தப்பையும் நீங்க தான் பண்ணீங்க. டேய், யாரா என்ன கிண்டல் பண்ணது? நாங்க தான் மேடம் 6 பேரு. யாரா என்ன கிண்டல் பண்ணது? எங்க அம்மா சிங்க மாதிரிடா. எதுக்கு பத்தி நீ ஓட்ற? என்னடா யார்ட்ட அவன் அடிச்சான் வச்சுக்கோயேன். அவன் அடிச்சானா இப்படி இருப்பான். உன்னை பார்த்தா உனக்கே அடையாளம் தெரியாது தெரியுமா? குமரா எங்க? குமரா யாரமா பார்த்தா ப்ராட் மாதிரி இருக்கு. என்னைய பார்த்தாவே உனக்கு அடிக்கணும் தோணுமா? இத பார்த்தா எக்ஸர்சைஸ் மாதிரி தெரியலடா. கால்ல குடிச்சது எனக்கு 3 முட்டைய குடிச்ச மமதையில முரட்டுத்தனமா எதுவும் செய்யாரா? சன் ஆஃப் மகாலட்சுமி படம் பாத்தியா? நான் பார்த்ததில்ல மேடம். பார்க்காம ஏன் இந்த வேஷம் போட்ட? மகாலட்சுமி பார்க்கல. உங்களை தான் மகாலட்சுமியா நினைச்சிருக்கேன். இதெல்லாம் கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இந்நேரத்துக்கு விஆர்எஸ் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த மைதா மாவு இந்த கோதுமை மாவை பத்தி சொன்ன உடனே கோவிச்சுக்குன்னு பார்த்தா வெக்கப்பட்டு உள்ள ஓடுது. இன்னைக்கு உங்க ரொமான்டிக் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண வந்திருக்கேன். அவனுக்கு என்ன ப்ராப்ளம்? ப்ராப்ளம் பூரா நமக்கு தானே. லவ் பிளானட்ல இருந்து உங்க லவ் குரு பிரியா பேசுறேன். நானும் ஃப்ரீயா தாங்க பேசுறேன். ஃபோன் ஃப்ரீயா தான் கிடைச்சிச்சு. நீ என் நம்பர் யாரு உங்களுக்கு கொடுத்தாங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்தாங்க. சந்தேக கைதிகள் நம்பர்லாம். யாரையோ லவ் பண்றீங்கன்னு சொன்னாங்க. ஆமா மேடம், நாங்க லவ் பண்றோம் ஒருத்தங்கள. யாரை லவ் பண்றீங்க? சபானாமா இருக்கலாம். செருப்படுத்த அவன் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். இதை எங்க பிடிக்கிறான்? ஏன் லட்சுமியா கூட இருக்கலாம். இப்பதான் ஏசி கேட்டகரிக்குள்ள வராது. என்னடா டேஸ்ட் கேவலமா இருக்கு. சரி, இப்போ உங்க பிரச்சனை என்ன? இத்தனை பேரு நீங்க லவ் பண்றீங்க. இதுல யாரு உங்களை லவ் பண்றா? எல்லாருமே என்ன லவ் பண்றாங்க. அதாங்க பிரச்சனை. டேய், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலைய உள்ள விடுறான். ஐயோ, எந்த பாட்டு உங்களுக்கு வேணும்? ஓ பிரியா. எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஹாய் ஆஜே பிரியா மேடம். யார் பேசுறீங்க? நான் ஆஜே பிரியா தான் பேசுறேன். நீங்களே பாடுற மாதிரி இருக்கும் மேடம் எங்களுக்கு. பாட்டு கேட்க மாட்டோம். யாரை லவ் பண்றீங்க சொல்லுங்க. இங்க இருந்து பாத்துட்டு தான் மேடம் இருக்கேன். மேடம் மைக் வழியா ஜொல்லு வருதுன்னு சொல்லுங்க. என்ன நீ தமாஷ் பண்ண போய் பெருசு பண்ணி அந்த பிள்ளை போய் சொல்லிட்டு இருக்கீங்க? டூ 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 ஐ லவ் யூ டூ. நிஜமா ஐ லவ் யூ டூ. ஆஹா, அவனே இது கொய்யால இது குரேஷி தான்டா இது. அவனை சிரிக்க வேணா சொல்றான். அசிங்கமா இருக்கு. இப்போ உங்களுக்கு பிடித்த பாடம் அந்த பாடம் நீங்க பாடும்போது அந்த அந்த கோமாளி அந்த பாடலை பாடுனா அந்த கோமாளி வரும். தூப்பு மாட்டேன்னு சொல்லி அதனும் ஓகே பண்ணுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா தான் என்ன. அவ்வளவு நேரம் வேணா இருங்க, வெளியே போயிருங்க. நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா அது போதும். யாருன்னு தெரியல, கெஸ் பண்ணவே முடியல என்னால. கொஞ்சம் ராமேஸ்வரம்டா. நீ ராமேஸ்வரம் காசி போயிட்டு வாங்க. ரொம்ப நக்கல் வராயாவே. கல்யாண கேட்டரிங் வச்சிருக்கீங்க. இப்ப ஆர்டர் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்ப ஆர்டர் எல்லாம் நமக்கு தான். நம்ம தான் ட்ரெண்டிங். அப்படியா? ஆமா, ஒரு தொட்டை இருந்தது, இப்ப நமக்கு வந்திருக்கு. என்ன சொல்றீங்க புரியலையே. உளறிட்டேனா தெரிஞ்சு ஒருத்தர் எல்லா கேட்டரிங்கும் அவரு தான். இன்னைக்கு தமிழ்நாட்டில் எடுத்துங்க எல்லாம் யார் பெரிய பெரிய கேட்டரிங்னா இன்னைக்கு அவரு தான். இப்ப அது எல்லாமே நம்ம கை மாறிடுச்சு. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வார்த்தைப்பட்டு என்ன பிரயோஜனம்? சரி பா. ஏய் காமேஸ்வரா, சாம்பாருக்கு முதல்ல என்ன போடுவா சொல்லு. சாம்பாருக்கு முதல்ல சா போடுவா, அப்புறம் இம் போட்டு பா போட்டு இது போடுவா. எல்லாம் ஒரு கேட்டரிங் கான்ட்ராக்ட்னு சொல்லிட்டு திரியறேன். வெல்கம் டு தி ஷோ சுட்ட கதை 2.2. உன்கிட்ட கதை இல்லைனா தான் நாங்க யோசிப்போம். உன்கிட்ட இல்லாத கதையா? நாங்க தான் பாக்குறோமே ஃபர்ஸ்ட் எபிசோட்ல இருந்து இப்போ வரைக்கும். மூடு ஒரே தான் லென்த் பண்ற. ஹலோ ஹலோ, சுட்ட கதைங்களா? சுட்ட கதை தாமா. இது எப்ப சுட்ட கதைங்க? யார்கிட்ட சுட்ட? யாரு ராமர் மாதிரி தெரியுதுங்கயா? மாதம்பட்டி ஐயா வச்சு ஒரு கதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். குரேஷியே தான். ஏன் இல்ல, எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? உங்களை பத்தி கதை சொல்றதா என் வேலையா? பிச்சு புடுவோம் பிச்சு போடலாங்க. உங்களை மீட் பண்ணணும். எங்க வந்தா பார்க்கலாம்? நீங்க என்ன பாட்டுன்னு சொல்லுங்க, அந்த பாட்டை நான் பாடுறேன், அப்புறம் நம்ம பாப்போம். காட்டு வழி போற பொண்ணை கவலைப்படாத அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. விளக்கண்ணையா இருந்த எனக்கு விளக்க சொல்லி புரிய வச்சுட்டேன். ஹலோ, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. உங்க குரல் ரொம்ப அழகா இருக்குங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் வயித்து வலிக்குது, கலக்குது. நியூரோபின் மாத்திரை வாங்கி போடு. நெஞ்சு அடிக்குது. ஏமா இவரு என்ன டாக்டர், என்ன கேள்வி மண்டை வலிக்குது. நீ டைரக்டா ஒண்ணு பண்ணுமா, எங்கயாவது உங்க வீட்டு பின்னாடி இடம் இருந்தா உன் சைஸுக்கு குழி தோண்டி படுத்துக்க. ஆட பிக்காளிப்பல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என் உடம்புக்குள்ள நடக்கனால எனக்கு ஒரு நல்ல கதை வேணும். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? காஷ்மீர் பக்கம் போனீங்கன்னாமா உங்களுக்கு குளுகுளுன்னு ஒரு கதை. அங்க இருக்கிறவங்களே குப்புற படுக்க போட்டு முதுகுல கத்தியில் எழுதுவாங்க. கிருத்தரம் புடிச்சவன். குப்புற படுக்க போட்டு முதுகுல கத்தியில் எழுதுவாங்க. குப்புறப்பட்டியா?
உங்களுக்கு தேவையான பாட்டு மட்டும் சொல்லுங்கம்மா, வாயில என்னலாமா வருது சொல்லிட போறோம். இல்லனே அப்படிலாம் என்ன பேச வச்சிராதீங்க. இந்த புல் சீசன்ல லாஸ்ட் கண்ட எண்ட்ல எனக்கு கிடைச்சிருக்கு. போ தெரியும். போக போக பாத்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. என்னோட கட்சிக்கார சமைக்கிறாரு, பாடுறாரு, காமெடி பண்றாரு, இஷ்டத்துக்கு பேசுறாரு, இப்போ கதை கூட பண்றாரு. சரி, அதுக்கு என்ன போ? ஆனால் நீங்க எப்பவுமே என் கட்சிக்காரங்க டிசாஸ்டர் சொல்லி தூக்கம் இல்லாம பண்ணீங்களே. அட சும்மா இருமா, கொஞ்சம் கூட உனக்கு பயமே இல்ல. எப்ப பார்த்தாலும் விளையாடுறோம். The disaster is மட்டன் கோலா உருண்டை. அது எப்படி? என் கட்சிக்காரருக்கு அதுக்கு பதில் வேணும். என்னடா உழைப்பாளர் சில மாதிரியே நின்னுட்ட. அதுக்கு பதில் வேணும் என்றால் குக்கு வித் கோமாளி அரசு சார்பா ஒரு லாயர் நாங்க கூப்பிட போறோம். போங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். என்ன கொடுத்துற நீ? முதல்ல நான் விசாரிக்க வரும்போது நந்தகுமார் சாட்சிகள் கூப்பிடலாம். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. நீ சொல்றதெல்லாம் பொய், பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஆமா, பொய்யை தவிர வேற ஒன்றும் இல்லை. எப்படி உங்களால முடியுது? என்னால முடியும் எனக்கு. எப்படின்னு சொல்லுங்க. ராஜு எத்தனை நாட்களா உங்களுக்கு தெரியும்? கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாக எனக்கு தெரியும். அப்ப அவர் என்னெல்லாம் உங்கள்ட்ட சொல்லியிருக்காரு? அப்படி கேளு. முதல் வந்த உடனே டைட்டிலை ஜெயிக்க வேண்டும் என்று கூறினார். முதல் பொய். அடுத்து வரும் எல்லா வாரங்களிலும் செஃப் ஆஃப் தி வீக் வாங்க என்று கூறினார். வேடிக்கையான விஷயம். அடுத்து இருக்கு, வாய்ப்பு இருக்கு, ஆனா தமிழ்ல இல்ல, ஹிந்தியில இருக்கு. நான் ஒரு சிறந்த குக்காக பேர் வாங்க வேண்டும் என்று கூறினார். அவங்க சொல்றது ஃபுல்லா போய். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேனே, சொல்வது அனைத்தும் பொய் என்று. புரிகிறதா இப்போது என்னுடைய ராஜ நாடகத்தை? துச்சாத்திரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா, நான் என்னோட தரப்புக்கு நானே வாதாடிக்கலாங்க. ஐயோ கரையிறான் ஐயா, கரையிறான் ஐயா. உங்களுக்கு நீங்க வாதாடுறீங்க, கரெக்டா வாதாடுங்க. அப்படி வேணா டிசாஸ்டர். ஐயோ ஆவுன்னா சோழிய முடிக்கல இருக்கீங்களா? அது கிடையாது சார். சொல்லுங்க ராஜு, என்னைக்காச்சும் நீங்க செஞ்சு அந்த சாப்பாடை சாப்பிட்டு பாத்திருக்கீங்களா? எப்பவுமே நான் செய்யறத நான் சாப்பிட்டு பார்த்து தான் மத்தவங்களுக்கு கொடுப்பேங்க. ரொம்ப காம்ப்ளிகேட்டட், கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அப்ப நீங்க வந்து சாப்பிட்டுட்டு எச்சில் எடுத்து வந்து கொடுத்துருக்கீங்க. ஜட்ஜ் ஐயா எப்பவுமே நீங்க சாப்பிடுறத டேஸ்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணிட்டு தான் மத்தவங்க கொடுங்க அவங்களே சொன்ன பிற்பாடு நான் டேஸ்ட் பண்ணிட்டு தாங்க கொடுக்குறேன். ஒரு கோழி நீங்க அறுக்குறீங்க, ஒரு உயிரை இங்கேயே அறுக்குறீங்களா இல்ல வந்து நீங்க வந்து அது ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து பண்றீங்களா? ஐயா, கொலை நான் பண்றது இல்லைங்க. பண்ணது இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல, பண்றது இல்ல. வேற யாரோ கொலை பண்றாங்க, நம்மகிட்ட பாடி தான் வருது. சமைக்கிறது மட்டும் தான் என்னோட இல்லையோ, கொலை சத்தியமா நான் பண்ணலைங்க. நீ செய்வடா, உன் முகர கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. அவங்க வேற யாரோ கொலை பண்றாங்க, நீங்க அதை சமைச்சு கொடுத்து கொலை பண்றீங்க. டேய், லைட்டா ஒரு பாயிண்ட் போட்டு வேட்டி கீழே வெடி வைக்க பாக்குற பத்தியா? தலைச்சேரி பிரியாணி ஒண்ணு பண்ணீங்க, அத டிசாஸ்டர்னு சொன்னாங்க. மறுபடியும் நீங்க எதற்காக தலைச்சேரி பிரியாணியை எடுத்து செய்தீர்கள்? அது வந்து ஒரு பன்னாட கொடுத்த ஐடியாவுல போட்ட ஒரு சின்ன கெட்டப்பு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வருங்க, பொண்டாட்டி கூட சண்டை போடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்டாட்டி வேண்டாம்னு சொல்லிடுறது இல்லீங்களா? அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிதான் இதற்கு இது பதில் இல்லையே. ஏதோ ஒரு டிஷ் சரியில்லை அப்படின்னா அதை திருப்பி அதை சரி பண்ணி உங்ககிட்ட காட்டணும்ன்றத ஒரு ஆசையில் தாங்க. இந்த ஃபுல் சீசன் எப்போ ராஜு கூட பேராவே, எப்போ அவ போய் செமி ஃபைனல்ல ஐடியாடா. எங்க போய் முடிய போதும்? ஜெயம் ரவி கேரக்டர் மறக்கவே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் பாடி லாங்குவேஜா? வணக்கம் மக்களே, குக் வித் கோமாளி FM 100.5 ரேடியோ ரசம். உங்க வாயில பெட்ரோல் ஊத்தி கொளுத்த. யாரு பேசுறீங்க? நான் தான் பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? உடனேக்கு பின்னால தான் நிக்கிறேன். ஓவர் இதெல்லாம் ரொம்ப ஓவர்ரா. கோமாளி ஸ்டேஷன். ஓகே, எப்படி இருக்கீங்க? How are you today? கருப்பா இருக்கேன். இந்த லைக்ஸ் முக்கியம் இல்ல, வியூஸ் முக்கியம் இல்ல, ஃபாலோவர்ஸ் முக்கியம் இல்ல, எதுவுமே முக்கியம் இல்ல. அப்ப எதுதான் முக்கியம்? எதுவுமே முக்கியம் இல்லடா. நான் வீடியோ போடுவேன்டா, அது நீங்க பாக்குறீங்களோ பாக்கலையோ, ஆனா நான் வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இல்லனா இந்த மாதிரி புது புது ஆளுங்களை கூட்டு வந்து சப்ஸ்கிரைப் கேட்போம்.